வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கீரோஸ். இன்னைக்கு நம்ம வேலண்டைன்ஸ் டேவோட ப்ராமிஸ் டே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் பாவமாக உட்காந்துட்ருக்கீங்க. ரியா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கா. ரியா சொல்லுவாயன், இன்னைக்கு நீ போயே ஆகணுமா என்ன? வயன் என் அக்காவோட கல்யாணம்டி, நான் போகாம எப்படி? இல்ல, எனக்கு ரொம்ப தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. தட்ஸ் வை நீ என்னோட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு புரியுது நீ இப்போ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு. உனக்கு தான் ஏதோ தப்பு தப்பாக தோணிட்டு இருக்கு. பிகாஸ் உனக்கு இது வரைக்கும் லவ் இருந்தது இல்லைல்ல. நாங்கள் எல்லாருமே உன்னை கடுப்பாக்குனதுனால உனக்கு இப்படி இல்யூஷன்ஸ் வரும். அந்த ஏஞ்சல் 7 பாய்ஸ் அதெல்லாம் சும்மா. ஏன் அது சும்மா இல்லடி, நிஜமாலுமே வந்தாங்க. நான் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணேன். ஷோ, அப்போ ஏன் எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை வயன்? நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சரி, எனக்கு உனக்கு எதுவுமே புரிய வைக்க வேண்டாம், விடு, நீ கிளம்பு. நீ இங்கிருந்து எனக்கு அட்வைஸ் தான் பண்ணிட்டுருப்ப. எனக்கு தேவை அட்வைஸ் இல்லை, எனக்கு தேவை நாலு கம்ஃபர்டான வேர்ட்ஸ். உன்கிட்ட இருந்து அது எனக்கு கிடைக்காது. ஓ, நீ கிளம்பு. அப்போ ரியா, ஏன் வயன் பேசாம நீ என்னோட வாயேன். உன்னோட வானா? அக்காவோட கல்யாணத்துக்கு நீயும் வா, போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீயும் இதில் வந்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும்ல. நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன அடுத்த செகண்டே நீங்கள் மேரேஜுக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆயிருப்பீங்க. நீங்கள் அந்த மேரேஜ் ஹாலை ரீச் பண்ணுறீங்க. கடவுளே, ஏற்கனவே நீ கொடுத்த ஆப்புகளில் அடி வாங்கி காயப்பட்டு இந்த கண்ணி நெஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. இதுக்கு மேலேயாச்சும் கஷ்டங்களை தராமல் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே வை கடவுளே. காக்க காக்க கனகவேல் காக்க, நீ தான் காக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் ஹாலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. உங்களோட 4th ரிங் ஸ்பார்க் ஆகுது. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் போயிடுறீங்க. என்னடா இது, ஸ்பார்க் ஆகுது? எங்க அந்த குட்டி சத்தான்? ஆளே காணுமே, எங்க போனா? பயன், இங்க பாரு. அப்போ நீங்க மேல பாக்குறீங்க, அவ லைட் மேல உட்காந்துட்டு இருக்கா. ஹாய், இங்க என்ன பண்ற? ஜஸ்ட் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன பார்க்க வந்தியா இல்லை ப்ராப்ளம்ஸ் கொடுக்க வந்தியா? ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை, நிஜமாலுமே இதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்க போகுது. நம்பலாமா? நம்பு, ப்ராமிஸ். ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போது உங்களோட 3rd ரிங்கும் ஸ்பார்க் ஆகுது. ஏய், என்னடி இது? 3rd ரிங்கும் ஸ்பார்க் ஆகுது, 4th ரிங்கும் ஸ்பார்க் ஆகுது. என்னது 3rd ரிங் ஸ்பார்க் ஆகுதா? அது எப்படி? கடவுளே, இந்த 3rd ரிங் என்ன 3 நாளாக ஸ்பார்க் ஆகிட்டு இருக்கு? என்ன நடக்குது? ஏன்டி ஸ்பார்க் ஆகுது? எனக்கே தெரியாம தானே நான் புலம்புறேன். அப்போ அந்த பால் பொட்டி மூஞ்சி இங்கே தான் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மேரேஜ் ஹால் ஃபுல்லாக தேடுறீங்க. அங்கே வி ரொம்ப சைலண்ட்டாக ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் ஃபேன் போட்டுட்டு க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். ஐயோ, அழகாக வேற இருக்கானே. ஆனால் கிட்ட போனால் ஆபத்தாயிடுது. மச்சி, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், தனியாகவே பேசிகிட்ருக்க. பட் எனக்கு புரியுது, யூ ஹேட் அ இல்யூஷன். பட் பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோ. ரியா, சீரியஸாகவே அங்கே பாரு, ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் ஃபேன் போட்டுட்டு ஒரு பையன் நிற்கிறான். உன் கண்ணுக்கு தெரியல? தெரியறானே? தெரியறானா? அப்போ உனக்கு அவனை தெரியுமா? ஏன் தெரியாம? அவனுக்கு யாரு? பையன், நீ மறந்துட்டியா என்ன? என்ன மறந்த? அவன் நம்மளோட கிளாஸ்மேட்டுடி, ஸ்கூலில். ஞாபகம் இல்லையா? நீங்கள் வியவே பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு நீங்களும் ரியாவும் நிற்கிற சைட் பார்க்குறான். அவ்வளோதான், நீங்கள் தெரிச்சடிச்சு சமையல் கட்டுக்கு ஓடிருப்பீங்க. கடவுளே, இப்போ என்னடா பண்ணுறது? 3rd ரிங்கும் ஸ்பார்க் ஆகுது, 4th ரிங்கும் ஸ்பார்க் ஆகுது.
நான் நடுவுல மாட்டிட்டேனே! இத நான் எப்படி சமாளிக்க போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேரட் எடுத்து கடிச்சிட்டு இருக்கீங்க. வாரியா, என்ன நீ இங்க நின்னுட்டு இருக்க? அறிவு கெட்டவளே! உன்னை அங்க இருக்க சொன்னா, உன்னை யார் இங்க வந்து நிக்க சொன்னா? இதுல கேரட்ட வேற கடிச்சிட்டு இருக்கா. நீங்க உங்க கைய அவங்க கையில இருந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அவங்க உங்களை இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஜேகே, ரியா, நீ இங்க? அப்போ இது? அப்படின்னு ஜேகே டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். யாரா இது? ஜேகே, அது என்னோட ஃப்ரெண்டு. ஓ, உன்னோட ஃப்ரெண்டா? ஹாய். நீங்க ரியா கிட்ட போறீங்க. யார் இவன்? தம்பிடி. தம்பியா? சரி சரி. ஏய் ரியா. என்ன ஜேகே? தம்பி உனக்கு மட்டும், அவங்களுக்கு இல்லை, புரியுதா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க திரும்பி இருக்கவே மாட்டீங்க. அக்கா, நீங்க டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அக்கா, என் பேர் ஜேகே. உங்க பேரு? வயன். ஓகே வயன் அக்கா. வயன் அக்கா, நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணுவோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? தம்பிக்கு எல்லாமே தப்பு தப்பாக தான் தோணும் போலியே. அக்கா கிளம்புறேன். அக்கான்னு கூப்பிட்றல, அக்காவா நான்? அப்படி இல்லைக்கா, அக்காவை லவ் பண்ணலாம், ஆனால் அக்காவை தான் லவ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு காலத்தில் ஒரு விஞ்ஞானி சொன்னாங்க. ஸோ அதான் ட்ரை பண்ணலாமேன்னு. இங்கே பாரு தம்பி, அந்த விஞ்ஞானி உன் காதில் சொன்ன மாதிரி என் காதில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மாதிரி தம்பிங்கெல்லாம் தற்குறித்தனமாக திரிவாங்க, அவங்களெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என் காதிலே ஒரு விஞ்ஞானி சொன்னாரு. திரும்பி போயிடுறீங்க. ஜேகே ஹேண்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணி உங்களவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இவளை பிக்கப் பண்ணுண்டா. ரியா, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏண்டி? இப்போதானே வந்தோம். இல்லை, எனக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகிறேன். வயன், சரி வா, சாப்பிட்டாச்சு கிளம்பலாம். சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னா நீ என் கூட வரியா? நானும் வரேன், வா. அவ உங்களை டைனிங் ஏரியா தான் கூட்டிகிட்டு போகிறா. ஜேகே தான் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கான். அப்புறம் அக்காவுக்கு எந்த ஊர்? தம்பி, உனக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? அக்கா, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன? நான் 4 மாதத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், இல்லை நீங்கள் 4 மாதத்துக்கு பின்னாடி பிறந்திருக்கணும். இதுதான்க்கா, இது ஒன்று தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இல்லைனா மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சிருப்பியா? ஐ வில் ட்ரைக்கா. ட்ரைனா என்ன கிழிக்க போகிற? ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகட்டும். தாலி கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு போய். என்ன? ஆமாக்கா, அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படாது, அப்போ எல்லாத்தையும் கிழிக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவன் உங்கள் ட்ரெஸ்ஸை பாயிண்ட் பண்ணுறான். சி பொறுக்கி, என்னடி இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏய் ஜேகே, நல்ல பையன்டி, எதுக்கு இப்படி பேசுகிறான்னு எனக்கும் தெரியல. நல்ல பையன்? என்ன நல்ல பையன்? சி. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அப்போது வேற ஒரு பையன் எல்லாருக்கும் கேசரி வச்சிட்ருக்கான். ஜேகே உங்ககிட்ட வரும்போது டக்குன்னு அதை வந்து வாங்கிடுறான். கொடுத்தம்பி, அக்காவுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கே வச்சிட்ருக்கான். ஓ, எதுக்கு நீ இவ்வளோ கவனிக்கிற? நான் உனக்காகலாம் கவனிக்கலக்கா, எனக்காக தான். உனக்காக என்னையும் கவனிக்கணும். அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னோட வெயிட்டை தாங்க வேண்டியது இருக்கும். இப்போ எனர்ஜி மொத்தமாக நான் ஷோ பண்ணும்போது யூ வாண்ட் டு ஹேண்டில் தட்லக்கா, அதான். என்னடா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? அக்கா, நான் அக்காவை லவ் பண்ணுறேன், ஆனால் அக்காவை தான் லவ் பண்ணல. ஐயோ, கொலப்புறாண்டி. போ. டே உங்ககிட்ட வரான். வயன், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் வி, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் வயன். ஸ்வீட்டி வரலையான்னு? ஸ்வீட்டி எதுக்கு இங்கே வரணும்? இது என்னோட ரிலேட்டிவ் மேரேஜில். ஓகே. இல்லை, எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடவே இருப்பேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால கேட்டேன். இல்லை, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வர மாட்டேன். நீ இங்கே என்ன பண்ணுற? ரியாவோட பெரியம்மா பொண்ணு தான். ஓகே. உன் பெரியம்மா பொண்ணாரியா? ஆமாவி. நீ இங்கே என்ன பண்ணுற? இது வந்து எங்கள் அண்ணா மேரேஜ். அண்ணாவா? என்ன சொல்கிற? அண்ணானா அண்ணா இல்லை, தூரத்து சொந்தம் அண்ணா.
ஓகே ஓகே. அப்புறம் வி, லைஃப்லாம் எப்படி போகுது? லவ்லாம் எப்படி போகுது? எங்க வயன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஒன் சைடா. ம் ஸ்டில் இப்போ வர அவளை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எங்களை மட்டும் ஏன் கடவுள் சேர்த்து வைக்கலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பிகாஸ் அது உங்களோட ஃபேட்டுன்னு நினைக்கிறேன். மேபி. பி கூட நீங்கள் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜேகே அப்பளத்தை எடுத்துகிட்டு வரான். அக்கா இந்தாங்க. வயன், எதுக்கு கண்டவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்க? நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. ப்ரோ நீங்கள் யார்? வயனோட கிளாஸ்மேட். நீங்கள் வயனோட பாய் ஃப்ரெண்ட். இந்தா சாப்பிடு. வேறு ஏதாவது வேணுமா? எட்டு வரட்டா? பாயசம் வேணாண்டி, நல்லாவே இல்லை. நான் உனக்கு வெளியே போய் நல்லா தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிட்டே இருக்கான். என்னடா இது, இவ்வளோ நேரம் அக்கா அக்கானா இப்போ ஆளுன்றான். எனக்கும் புரியல மச்சான், இவன் எங்கேயோ பெரிய ஆப்பு வைக்க போகிறான்னு தோணுது. நான் தான் சொன்னேன்ல, இது எல்லாமே அந்த குட்டி சாத்தானோட வேலை தான். எந்த குட்டி சாத்தாண்டி? அவள் ஒரு வெள்ளை கலர் கவுன் போட்டுட்டு இங்கே தாண்டி எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஏஞ்சல், பாயாசம் எங்கடா? டேய் இந்த இலைக்கு பாயாசம் வைங்கடா. ஏய் என்னடா எனக்கு மட்டும் பாயாசம் தர மாட்டேங்கிறீங்க? வடை கூட வைக்கல. யோ வாயா இங்க, பாயாசம் வடை வை. இவளா ஏஞ்சல்னு சொன்ன? ஆமாடி அவ தான் ஏஞ்சல். ஏண்டி அவ ஏஞ்சல்லாம் இல்லை. அப்புறம் அவ என்னோட தங்கச்சிடி. தங்கச்சியா? கேட்டா அக்கான்ற, தங்கச்சின்ற, தம்பின்ற. உனக்கு மட்டும் எவ்வளோடி? ஏ அப்படி சொல்லலை, எங்கள் தூரத்து சொந்தத்தில் தங்கச்சி. தூரத்து சொந்தத்தில் தங்கச்சி. உங்களுக்கு மட்டும் எப்படி தான் இருக்கோ இவ்வளோ சொந்தம். வயன், எங்கள் ஃபேமிலியை பற்றி கிண்டல் பண்ணாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா சும்மா இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் என் லைஃப்ல ஏன் வரப்போகுது? நிஜமாலுமே உன் தங்கச்சி தானா? ஆமாடி, நீங்களும் அவகிட்ட போறீங்க. நீ ரியாவோட தூரத்து சொந்த தங்கச்சியா? ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் இந்த பாட்டில் எனக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீ அவளோட ரிலேட்டிவ் கிடையாது. கிடையவே கிடையாது. இப்போது எதுக்கு 2 ஹீரோ அனுப்பிச்சாச்ச? இப்போ நான் 2 பேரில் யாரை ஹேண்டில் பண்ணுவேன்? ஜேகேவா இல்லை வியா? ஐயோ எவ்வளோ கஷ்டமான டாஸ்கில் இருக்குது தெரியுமா? இப்போ நீ என்ன கஷ்டம்? அது போய் நீ ஆர்மிஸ் கிட்ட கேளு. யார் அது ஆர்மிஸ்? இந்த வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் யார் ஆர்மிஸ்னு. நீ கேட்க வேண்டியதை மட்டும் கேளு. அது தாண்டி கேட்டுட்ருக்கேன். இவன் யாரு இவன் யாரு? ஒருத்தன் அக்கா அக்கா அக்கான்ட்டு ஆளுன்றான். இன்னொருத்தன் என்னடான்னா அம்பின்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதையே பியூராக வடிச்சு வச்சா எப்படி இருப்பான் அப்படி இருக்கான். 2 பேர்ல யார் தாண்டி நிஜம்? ஆக்சுவலி இன்னைக்கு ஜேகேவோட டே தான். ஆனால் இந்த 3rd ரிங் எப்படி உள்ள வந்தான்னு தெரியல. ஐ திங்க் உன்னோட ஃபேட் அவனோட தான் முடிச்சிருக்கோ? புரியல. மேபி உன்னோட ஃப்யூச்சர் அவனோட தான் இருக்குமோ? அதனால தான் நீ எவ்வளோ தடவை சொதப்பினாலும் அவன் திரும்பி திரும்பி வரான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் அவனையே லவ் பண்ணவா? ஆஹாஹா, கூடாது கூடாது. ஏன்? இன்னைக்கு நீ ஜேகேவை தான் லவ் பண்ணி ஆகணும். புரியவே இல்லை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடி, இன்னைக்கு ஜேகே மறைஞ்சிட்டானா கூட நாளைக்கு அந்த 3rd ரிங் ஒன்று ஃபாலோ பண்ணுவான். புரியல. இட்ஸ் மீன் நாளைக்கு ஹக் டே. நாளைக்கும் அந்த 3rd ரிங் வருவான். எப்படி சொல்கிற? இது வரைக்கும் வந்தான்ல, அதை வச்சு ஒரு வேளை நாளைக்கு அவன் வரலனா நாளைக்கு தான் இன்னொரு ஹீரோ வருவானே. அப்போது நீ இந்த குருட்டு மனப்பாடத்தில் தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க. அது அப்படி இல்லை வயன். எனக்கு இந்த வாரம் கொடுக்கறது, அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் புதுசு. ஆக்சுவலி எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் தூங்கிட்டேன். பிகாஸ் நான் லாஸ்ட் பெஞ்சு நல்லா சாப்பிட்டு வந்து உட்காந்துட்ருப்போம். அவங்க சொல்லுவாங்க, பட் புரியாது, தூக்கம் வந்துடும். புரியுதில்ல? நீயும் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் பெஞ்ச், உனக்கு புரியும் வயன். நீங்கள் ஹேண்ட்ஸ் கட்டிட்டு அவளையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உனக்கு ஒன்றுமே தெரியாது. கரெக்டா? சும்மா பேசிக்கான ரூல்ஸ்லாம் தெரியும். ரொம்ப டீப்பாக டெப்த்தாக ரூல்ஸ் கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ கடவுளே பகவானே, இந்த நல்லா படித்து காலேஜில் டிகிரி வாங்கி ஏஞ்சல்லாம் எங்கே கிடப்பாங்க? என்ன? ஆமாடி, நீ ரொம்ப மொக்கையாக இருக்க. நான் அட்லீஸ்ட் டிகிரி வாங்கின ஏஞ்சல் வச்சு நான் என்னோடய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிப்பேன்.
ஆக்சுவலி டிகிரி முடிச்சவங்கலாம் காட் கிட்ட இருப்பாங்க. அப்போ ஸ்கூல் படிக்கிற உன்ன மாதிரி வாண்டுங்க தான் எங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆமா ஆமா. உங்க கிளாஸ்ல நல்லா படிச்சு அப்படியே டாப்பரா அப்படி யாராச்சும் இருப்பாங்களா? அவங்கள வர சொல்றியா? அவங்கள வர சொல்லிடுவேன் வயன். நான் நினைச்சா அவங்கள என்னால வர சொல்ல முடியும். அப்ப என்ன வர சொல்ல வேண்டியதானே? நான் நினைச்சா செய்யலாம். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வேலை. உன்னையும் அவகிட்ட தார பார்த்து கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? நீ விவரமா தாண்டி இருக்க கொட்டிச்சாத்தான் அப்படின்னு அவ தலை தலையா கொட்டுறீங்க. அப்போ வி அங்க வரான். வயன், இதுக்காக அந்த குழந்தைய அடிக்கிறீங்க? ஒன்னு அடிக்க முடியாதுல்ல, அதான் அவளை அடிக்கிறேன். என்ன ஏன் நீங்க அடிக்கணும்? உன்னை யாரா 3 நாளா வர சொன்னா? 3 நாளா நீ தொடர்ந்து வந்து இவ ரூல்ஸ் எல்லாம் மறந்து இப்போ எனக்கு பித்து பிடிச்சிரும் போல. நான் எங்க 3 நாளா வரேன்? 3 நாளா தான் வரேன், எங்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ ஜேகே, வயன், நீங்க டேர்ன் பண்ணி பாக்குறீங்க. எதுக்காக நீ அவங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்க? நான் பேசினா உனக்கு என்ன? பிகாஸ் ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் வயன். ஹஸ்பண்டா? இப்போதைக்கு தம்பி, ஃபியூச்சர்ல ஹஸ்பண்ட். ஷோ, இவ ரோதனை தாங்க முடியல பகவானே. இங்க பாரு, நீ என் ஒய்ஃப், நான் உன் ஹஸ்பண்ட். இதை இவன் இல்லை யாரு நினைச்சாலும் மாற்ற முடியாது. வா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்ஸ் பிடிச்சி கூட்டிட்டு போறான். ஜேகே, சொல்லு வயன். இப்போ அந்த ஏஞ்சல் சொல்றத படி பார்த்தா என்னோட ஃபேட் வி தான். ஃபேட்? யூ மீன் வாட்? அப்படின்னா அவன் எனக்காக பிறந்தவன். அப்போன்னா நீ, அது எனக்கு தெரியல சரியா. ஏஞ்சல் சொல்கிறத வச்சு நான் சொன்னேன். யார் அந்த ஏஞ்சல்? ஏஞ்சல் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் கூட வச்சுருக்க? ஜேகே, என்ன பண்ணுற நீ? நீங்கள் பேக் சைடு நடக்கிறீங்க. ஜேகே உங்களுக்கு முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கான். ஜேகே, உனக்கு புரியுதா புரியலையா? யூ ஆர் நாட் மை டெஸ்டினை. யார் சொன்னா வயன்? இல்லை, ஒரு வேளை நீ என்னோட டெஸ்டினையா, இல்லைனா நம்ம 2 பேரும் சேரலன்னா எதுக்கு 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு வேண்டாமே ப்ளீஸ் விட்டுறேன். விட்றா வயன், நீ என்னோடது வயன். இந்த டெஸ்டினை, ஃபேட், ஏஞ்சல், வரோம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு தேவை என்னோட வயன். இரு, இப்போ என்ன சொன்ன? எனக்கு தேவை என்னோட வயன். அதுக்கு முன்னாடி ஃபேட், டெஸ்டினை, அதுக்கப்புறம் என்ன சொன்ன? வரோம், ஏஞ்சல். ஆமாம், ஏன் அதனால என்ன? ஒன்றும் இல்லை. உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? எதை பற்றி? ஏஞ்சல், வரம், ஃபால்ஸ், 500 ரூபா கரைஞ்சி, ஒரு குட்டிச்சாத்தா மேலே எட்டி பார்த்து, 7 ரிங்ஸு, ஸ்பார்க்கு, 3rd ரிங்கு, 3rd டே, ஃபாலோ. ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் இட் ஃபுல்லாக? கிட்டத்தட்ட 4 எபிசோடுக்கு மேலே போயிருக்கோம். நீ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். புரியல. ஜெகே ஒரே நிமிஷம் இரு. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னடி? ஏஞ்சல், நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லு. ஓகே. ஏஞ்சல் 7 வரோம், 3rd ரிங்கு, 3rd டே ஃபாலோ, ரிங்கு ஸ்பார்க்கு, ஃபால்ஸு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை சுற்றி வரீங்க. என்னடி ஆச்சு? என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை. இரு. எங்கே கை கால்லாம் இருக்கு? இருக்கா? நீ பேயெல்லாம் இல்லைல்ல? பேயா? என்னடி உளர்ற? ஒரு நிமிஷம். கண்ணை காட்டு. சரி. ஐயோ, முயல் குட்டி மாதிரி சிரிக்கிறான். ஓகே. அப்போ ஐ ஜிங்கிடிச்சு ஜிங்கலக்கா ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஏஞ்சல், இப்போ எதுக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்க? இவன் மறையல. அப்படியா? ஓகே. நான் எங்கே மறையணும்? அதான் ஜேகே, அந்த ஏஞ்சல் எனக்கு கொடுத்த வரோம். அந்த 7 ரிங்கில் ஒவ்வொரு பர்சன் இருப்பாங்க. அதில் ஒரு பர்சன் தான் நீ. நான் இப்போ உன்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லியும் நீ மறையாமல் இருக்க பத்தியா? ஐயோ, எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. அப்புறம் நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் ஜேகே. எங்கே ஜேகேவை காணோம்?
ஜேகே ஜேகே ரியா சொல்லுவாயன். ஜேகே எங்க? ஜேகேவா? ஜேகே யாரு? உன்னோட ரிலேட்டிவ் டி. எனக்கு கூட அக்கா அக்கான்னு கூப்பிட்டானே. அக்கா அக்கான்னு கூப்பிட்டது ஜேகே இல்லையே. அப்புறம் அவன் ஜூவான் ரி. ஜூவான்? ஆமா, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ 5 வயசு குழந்தைய தூக்கி காட்டுறா. அப்போ நீங்க ஏஞ்சலை டர்ன் பண்ணி பாக்குறீங்க. என்ன நடக்குது? ஆக்சுவலி என்னாச்சுன்னு எனக்கும் தெரியாது. பட் நீ உண்மையெல்லாம் சொன்னோட ஜேகே மறைஞ்சிட்டா. ஆனா நான் ஃபர்ஸ்டே உண்மை சொன்னேன்ல. ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் வயன். நெட்வொர்க் இஷ்யூவா? ஓகேடா, ஐ ஹோப் யூ லைக் இட். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டினியூ பண்ணலாமா? அந்த தேர்ட் ரிங் ஏன் மறையல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஐ ஹோப் யூ லைக் இட். டாடா, பை பை.